நீங்கள் இப்போ சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலுக்கு மாற்றணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்சில் இருக்கு பாருங்கள். இப்போ இந்த பெரிய சுவிட்சில் வந்து கீழே வந்து இது பண்ணால் சிஎன்ஜியில் ஓட்டுற மாதிரி வரும், மேலே வந்து பெட்ரோலில் ஓட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த சுவிட்சை வந்து நீங்கள் சிஎன்ஜியில் ஓட்டும்போது நீங்கள் வந்து இந்த சென்டரில், அதாவது வந்து நியூட்ரல், அதாவது இந்த சுவிட்சு சென்டரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி அந்த சிஎன்ஜி கேஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து பெட்ரோலில் போட்டு இந்த சுவிட்சை அழுத்தினா பெட்ரோலில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்ரோல்லேருந்து இப்போதைக்கு நீங்கள் சிஎன்ஜி மாற்றணும்னா இப்போ என்ன பண்ண, பெட்ரோல் வந்து நியூட்ரல், அந்த சுவிட்சை வந்து நியூட்ரலில் வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த இறங்கின பெட்ரோல் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து சிஎன்ஜியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சில வண்டியில் வந்து இப்போ நீங்கள் வந்து சிஎன்ஜிலேருந்து பெட்ரோல் போட்டு திருப்பி பெட்ரோலில் சிஎன்ஜி போட்டால் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்டிங் டபுள் வந்து சில வண்டியில் அந்த பிரச்சனை வருது. சப்போஸ் உங்களால் முடியல, ஸ்டார்ட் பண்ண முடியல, ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பெட்ரோல்லையே வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஏற்றிட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போய்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வண்டியில் போட்ட பெட்ரோல் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் அந்த பெட்ரோல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் வந்து அந்த பவர் போய்டும் உங்களுக்கு. வண்டி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஒன்று முடிஞ்ச அளவு இருக்கிற பெட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிவிடுங்க, வண்டி ஓட்டி காலி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை பெட்ரோல் இருக்கிற பெட்ரோலை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு பெட்ரோல் போட்டுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, டிவிஎஸ் ஆட்டோவில் ஒரு வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ தெரியாதவங்க வந்து சில வண்டியில் யாராவது ஒரு வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வரலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த பதிவு உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.